இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கரண்ட் நியூஸை மட்டும் வேகமாய் நம்ம பார்த்து முடிக்கலாம். பாருங்க, போன வாரம் பார்த்தோம் இஸ்ரேல் சீரியா நாட்டில் போய் ஒரு ரெய்டு பண்ணாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் அநேக இடங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ ரஷ்யாவில் ஒரு பெரிய ஃபயர் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த ஒரு மேசிவ் வைல்டு ஃபயர் ஒரு பக்கம், அந்த மாதிரி பல இடங்களில் கலிஃபோர்னியாவில் ஒரு பயங்கரமான ஒரு காட்டு தீ பரவி இருக்குது. ஒரு அணைக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர்த்த கூப்பிடுறாங்களாம். ஸோ யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் ரஷ்யாவில் நடந்த ஒரு ஃபயர், அது பக்கத்தில் தான் அவங்களுடைய ஏர் பேஸ் இருக்குது. ஸோ அந்த தளவாடங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு தீ. ஒரு பக்கம் இயற்கையின் சீரழிவுகளை நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டெம்பிள் பற்றி பார்த்தோம்ல, இந்த 2வது தேவாலயம் பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவங்க அந்த நாட்களில் தங்களை சுத்திகரித்து கொள்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒரு தங்களை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குளம், அதில் போய் தங்களை சுத்திகரிக்கணும். நமக்கு டைம் இல்லை அதை வாசிக்கிறதுக்கு. ஆனால் மிக்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இது லேவி புஸ்தகம் 14, 15, 19 அந்த அதிகாரங்களில் தங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும். அதாவது அந்த தண்ணீருக்குள்ளே போய் மூழ்கி என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்திக்கணும். இந்த மிக்வாவை தான் என்ன செய்தார்னா ஜான் த பேப்டிஸ்ட் அன்னைக்கு வனாந்திரத்தில் செய்தார். அன்னைக்கு மனதிரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை அவர் கொடுத்தார். அப்படின்னா ஏதோ ஞானஸ்நானங்கிறது திடீர்னு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்ததாக பார்க்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு ஆண்டவர் வைத்த ஒரு மிகப்பெரிய திட்டம் அதுதான். ஸோ இது வந்து தங்களை சரீரத்தை கழுவுறதுக்கு அல்ல, ஏன்னா அவங்க நல்லா குளிச்சு சுத்தமாக தான் வராங்க. ஸோ இது வந்து என்ன, ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளென்லினஸ். ஸோ தங்களுடைய பாவமர கழுவி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியம் மிக்வா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கான அந்த ரிச்சுவல் பாத், அதாவது செகண்ட் டெம்பிள் கட்டின இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்திலே கிடச்சிருக்கான், ஒரு வீட்டுக்கு கீழே. அப்போ அந்த ஒரு ட்ரைனேஜ் சேனலை அவங்க சீர்படுத்தும் போது அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய எவிடன்ஸ் பாருங்கள். அன்றைக்கி தேவாலயம் இருந்ததுக்கும் இன்றைக்கி இதை பற்றி நம்ம பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இது வாசிக்க தான் டைம் இல்லை, பட் நீங்கள் வாசித்து பாருங்கள். இது சிட்டி ஆஃப் டேவிடில் கண்டெடுத்திருக்கிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஆவலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜனவரி 20 தான். ஏன்னா 20 யார் பதவி ஏற்கிறா, டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அவர் வரணுங்கிறது தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ அவர் சொல்லிட்டார், எப்பா நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒழுங்காக பேச்சுவார்த்தையை முடித்து ஹாஸ்டேஜஸ் பிணை கைதிகளை விடுவிக்கிறத பாருங்கள், இல்லை நான் வந்தேன்னா நரகமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான மிரட்டல் கொடுத்துருக்கிறாரு. அதே சமயத்தில் ஈரான் தன்னுடைய அணு ஆயுத சோதனைகள்லாம் முடித்து ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1000 மிசைல்ஸை என்ன செய்வாங்களாம், அவங்க இடத்துலேருந்து அனுப்பலாம். ஆனால் இதுக்கு முன்பாக 2 தடவை அட்டாக் பண்ணாங்க. பட் அது ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் தான். திரும்ப அது தைரியமாக அட்டாக் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒருவேளை ஹியூமிலியேட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு தெரியும், இஸ்ரேல்னு ஒரு தேசம் பாதுகாக்கப்படுறது இஸ்ரவேலர்களுடைய ஞானத்தினாலேயோ இல்லை யுத்த திறமையினாலேயோ கிடையாது, அது தேவன் பாதுகாத்து வருகிறார். அப்போது இன்றைக்கி அவங்க ஒரு பயங்கரமான மிரட்டல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 விஷயம் சொல்லப்படுகிறது. ஒருவேளை ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை ஈரானுடைய அணு ஆயுதங்கள் மீது ஒரு பெரிய யுத்தம் நடத்தலாம், அழிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் எல்லாமே இப்போ ஒரு அசம்ஷன்ஸ் தான். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. பட் ஏதோ ஒன்றை இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதெல்லாம் ஈரான் காட்டு பார்த்தியா, நாங்கள் இங்கே ரேடாருடைய ஹைட்டெல்லாம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். லாங் ரேஞ்ச் தூரத்துலேருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் நாங்கள் கண்டறிவதற்கு 80 மீட்டருக்கு முன்னாடியே 800 கிலோமீட்டருக்கு வரைக்கும் அந்த ரேஞ்ச் வந்து பரவும். ஆயுதங்களை கண்டறிவதற்கான ரேடாஸை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம், புது புது ஆயுதங்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு. அது ஒரு பக்கம் பயமுறுத்திக்கிட்டு இருக்குது ஈரான் ஒரு சைடு. இந்த சைடு பார்த்திங்களா, இந்த சீரியாவும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இந்த சீரியா கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், அங்கே இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்து தான். பார்க்குறவங்களெல்லாம் சுடுறாங்க, பார்க்குறவங்களெல்லாம் கழுத்தறுக்கிறாங்க. பழைய பாஷர் அல் அசாத் அவருடைய ரெஜிமில் இருந்த எல்லாரையும் கொலை செய்கிறாங்க. சமீபத்தில் வந்த இன்னொரு செய்தி உண்டு, அவருடைய மனைவி அவரை ஒரு பாய்சன் வச்சுட்டதாகவும் ஒரு நியூஸ் வெளியே வந்தது. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் ஐடிஎஃப்ல சேர்ந்த சில
யுத்த வீரர்களும் சோல்ஜர்ஸும் இந்த யுத்தத்தில் மரித்து போயிருக்கிறாங்க. ஒரு 3 இஸ்ரவேலர்கள் ஜப்பானுடைய உயரமான ஸ்னோ இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. பட் அவங்கள பத்திரமா ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது இப்போ எசேக்கியேல் 38 அதில் வந்து ஒரு நாட்டு பற்றி இருக்குது. அதுதான் என்னது, ரஷ்யா பற்றி பார்த்துட்டோம், ஈரான் பார்த்துட்டோம், டர்க்கி கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சிட்டு வந்தது இல்லையா. இப்போ டர்க்கியோடைய பிரசிடென்ட் எர்டோகன் சொல்லியிருக்கிறார், பார்த்துக்கோ நாங்கள் பெரிய லாங் ரேஞ்ச் மிசைலெல்லாம் நல்லா பலப்படுத்தி நாங்கள் ரெடியாக வச்சுருக்கிறோம் யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன்ஸ் பாருங்கள், இஸ்ரேல் மஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் பொட்டென்ஷியல் வார் வித் டர்க்கி அப்படின்னு கமிட்டி வார்ன் பண்ணியிருக்கான். ஸோ துருக்கியிலிருந்து யுத்தங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு. ஈரானுடைய வெளித்துறை அமைச்சர் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாரு, இஸ்ரேல் எங்களை அட்டாக் பண்ணுச்சுன்னா முந்தி மாதிரி நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், எல்லோரும் ஒன்று சேர்ந்து உன்னை அட்டாக் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்குது. ஒருவேளை டர்க்கி சேருமா என்னங்கிறது தெரியாது. ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் ஆட்டோமன் எம்பையர் கீழே தான் இருந்தது, நாங்கள் மறுபடியும் அதை நிலைநாட்ட போகிறோம் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னது, தேர் கெட்டிங் ப்ரிப்பேர்ட். தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அலெக்சாண்டர் த கிரேட் வருவான் 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு தானியேல் இறந்துட்டாரு. ஆனால் அவன் வந்தது உண்மை, அதுக்கு நீங்களும் நானுமே பாட புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறோம், வரலாற்று பக்கங்கள் சாட்சிகளாக இருக்குது. அப்போது இப்படி ஒரு யுத்தம் வரணும்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அது நடந்து தான் ஆகும். துருக்கி உள்ளே வரணுங்கிறது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. துருக்கி உள்ளே வருது அப்படிங்கிற தலைப்பு செய்தி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வருதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் லெபனானில் புது ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஆனால் சவுதி அரேபியா சொல்லிடுச்சு, ஆயுதங்கள் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும், மற்றவங்க கிட்ட போகக்கூடாது, அப்படின்னா தான் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவோன்னு. அதே சமயத்தில் திபெத் பக்கத்தில் பார்க்குறோம் 6.9 அந்த லிட்டரில் ஒரு பயங்கரமான எர்த்குவேக், 125க்கு மேலே மரித்து போனாங்க, கட்டடங்கள் இடிந்து விழுந்திருக்குங்கிறது. நிலநடுக்கங்களை குறித்ததான செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். டர்க்கியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, திபெத்தில் நடந்திருக்குது, இப்படி பல இடங்களில் பார்க்குறோம். காசாவில் தொடர்ந்து இந்த யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. காசாவை குறித்து இன்றைக்கி அந்த கமாண்டர் இன் சீஃப் சொல்லியிருக்கிறாரு, உன்னை அடிக்கிற அடையில் எங்களுடைய பிணை கைதிகளை நீ கண்டிப்பாக வெளிவிட்டுருவ, நீ வந்து பிணை கைதிகளை பத்திரமா வெளியிடுறது நல்லது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சில தீவிரவாதிகளை ஐடிஎஃப் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகளில் ஒரு 19 வயது சேர்ந்த ஐடிஎஃப் சோல்ஜர், இஸ்ரேல் சோல்ஜர், ஒரு 19 இயர்ஸ் கேர்ள், அப்போது லிரி, அப்போது இவங்களை கொண்டு போய் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இவங்களை வச்சு ஒரு வீடியோ எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்குது ஹமாஸ். ஸோ அவங்க பேசும்போது, எனக்கு 19 வயசு ஆயிருக்கு, ஆனால் இன்னும் என்னுடைய நாட்கள் இருண்ட நாட்களாக இருக்குது, நீங்களாம் ஒரு புது வருஷத்தை சந்தோஷமாக கொண்டாடுறீங்க, ஆனால் நாங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிறோம், எங்களை மீட்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும், எங்களை மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருக்கமான ஒரு தகவல்களை கொண்ட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. பட் ஹமாஸ் சொல்லி கொடுத்து பேசுனாங்களா இல்லை என்னங்கிறது தெரியாது. பட் அதற்கான தீவிரமான ஹாஸ்டேஜ் டீலும் இந்த யுத்தம் ஓய பண்ணுறதுக்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் யூதர்கள் எங்கிருந்தாலும் அவங்க நாடு திரும்பணும் அப்படிங்கிற செய்திகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எசேக்கியேல் 36 படி அவங்க எல்லாரும் திரும்பி வரணும். ஸோ தொடர்ந்து இந்த யுத்தங்கள் கண்டினியூ ஆகுமா, இதோடது என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.